ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பேரும். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது இப்போ ஹாட்ஸ்டார் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தெலுங்கு சீரியஸ் தான் த மிஸ்ட்ரி ஆஃப் மோக்ஷா ஐஸ்லாண்ட். இந்த வெப் சீரிஸ் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த சீரியஸ் தமிழ் டப்பிங்கோடு அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃப்ரீயாக இருந்தால் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த சீரியஸை பொறுத்தளவுக்கு ஒரு சர்வைவல் த்ரில்லர் ட்ராமாவாக எடுத்திருக்காங்க. இதில் சீசன் 1 டோட்டலாக 8 எபிசோட் கொண்டு பிளான் பண்ணி ரிலீஸ் இருக்காங்க. ஒரு மீடியம் சைஸ் சீரியஸ் தான். இப்போ இந்த சீரியஸோட கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த சீரியஸோட ஸ்டார்டிங்லேயே வந்து விஸ்வாக்சேன் அப்படிங்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற ஒரு சயின்டிஸ்ட் வந்து இப்போ இறந்துட்டாரு அப்படிங்கிற நியூஸ் தான் வந்து பிரேக்கிங் நியூஸா ஓடிட்டு இருக்கு. ஸோ இப்போ அவரோட விஎஸ் லேப் அப்படிங்கக்கூடிய அந்த கம்பெனிக்கு நெக்ஸ்ட் சிஓ ஆக போறது யாரு அப்படிங்கிறதுமே பிரேக்கிங் நியூஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான சமயத்துல அவரை பொறுத்தளவுக்கு கடந்த 10 ஆண்டா மோக்ஷா தீவில் தான் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. அது எந்த மாதிரியான ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாரு அப்படிங்கிறதுமே யாருக்குமே தெரியல. இப்படி அவர் இறந்து போன நியூஸ் பிரேக்கிங் நியூஸ்ல போயிட்டு இருக்க அதே நேரத்தில் அவரோட பிளட் ரிலேஷன், அதாவது அவரோட வம்சாவளியில் வரக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்விடேஷன் வந்து போய் சேருது. ஸோ இந்த மாதிரி மோக்ஷா ஐஸ்லாண்டுக்கு வர சொல்லி அந்த இன்விடேஷன் கார்டில் இருக்கு. ஸோ வர்றவங்களுக்கு அவரோட சொத்துகள் மதிப்பு இருக்கு பார்த்தீங்களா, அது மொத்தம் 24,000 கோடி வந்து சேர்த்து வச்சிருக்காரு. அதை அங்கே வர்றவங்களுக்கு அதை சரிபாதியாக பிரித்து தரப்படும் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொத்துக்காக அந்த ஐஸ்லாண்டுக்கு வராங்க. ஸோ வந்ததுக்கு அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மேனேஜிங் டைரக்டர் வராங்க நம்ம ஹீரோயின். ஸோ அவங்க வந்து ஒரு சில கண்டிஷன் சொல்றாங்க. ஒரு வாரத்துக்கு நீங்க இந்த மோக்ஷா ஐஸ்லாண்ட்ல வந்து சர்வே பண்ணணும். ஸோ இருந்துட்டீங்க அப்படின்னா எல்லாருக்கும் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே அந்த பங்கை வந்து சரி பங்கை வந்து பிரித்து கொடுக்குறது தான் வந்து அவரோட கடைசி ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த ஒரு வாரத்தில் இந்த குரூப் எல்லாமே மொத்தமாக வந்து ஒரு 27 பேருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. இந்த 27 பேரில் கடைசி எத்தனை பேர் இருக்கிறாங்க, எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்டராக இருக்கக்கூடிய விஸ்வாக்சேன் வந்து இவங்க எல்லாத்தையுமே வந்து கூட்டு வந்திருக்காரு, அவர் உண்மைக்குமே இறந்து போயிட்டாரா இல்லையா, இப்படி பல கேள்விகளுக்கு இந்த ட்ராமா வந்து பதில் சொல்லுது. இப்போ இந்த சீரீஸை பொறுத்தளவுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னா, ஸோ ஒரு சர்வைவல் த்ரில்லர் ட்ராமாவாக எடுக்கணும்னு நினச்சிருக்காங்க இந்த சீரீஸோட டேரக்டர். ஆனால் இந்த சீரீஸை பொறுத்தளவுக்கு சர்வைவல் த்ரில்லர் அப்படின்னா ஒரு 27 பேரை வந்து ஒரு ஐஸ்லாண்டில் போட்டு அடைச்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு சர்வைவல் த்ரில்லர் ட்ராமா. அதில் ஒருத்தர் போய் ஒருத்தரை வந்து பார்த்தீங்கன்னா போனாலோ இறந்து போனாலோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸுக்கு சர்வைவல் த்ரில்லர் ட்ராமாவாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிடும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் அதுதான் இங்கே பெரிய தப்பாக இருக்குது. சொல்லப்போனால் இந்த சீரீஸில் மொத்தம் 8 எபிசோடில் ஃபர்ஸ்ட் 2 எபிசோட் அண்ட் லாஸ்ட் 2 எபிசோட் இதில் இருக்கக்கூடிய வந்து எக்ஸைட்மெண்ட் நடுவில் இருக்கக்கூடிய எந்த எபிசோட்ஸ்லையுமே கிடையாது. அதில் கேரக்டர் டெவலப்பிங் இத்தனை கேரக்டர்ஸ் 27 பேருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதில் எந்த ஒரு கேரக்டருமே மனசில் நிற்கிற மாதிரியான ஒரு கேரக்டராக கண்டிப்பாக இல்லவே இல்லை. என்னை பொறுத்தளவுக்கு ஒரு 10 கேரக்டர் இவங்க எடுத்துக்கிட்டாலும் அந்த 10 கேரக்டரை கரெக்டாக ப்ராப்பராக டெவலப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது பார்க்கறதுக்கு நல்லா இருந்திருக்கும். அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி துடிக்குதே அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்காக கிடச்சிருக்கும். ஆனால் இங்கே எந்த ஒரு கேரக்டருமே ஒட்டாதனால ஸோ அவனுக்கு என்ன ஆச்சுன்னா என்ன நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா படம் தான் பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இங்கே கொடுக்குது. பட் இந்த சீரீஸ்லேயும் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னா கண்டிப்பாக இந்த லொக்கேஷன் ரொம்ப அருமையான லொக்கேஷனாக பார்த்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபிக்லாம் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே அரைகுறையாக டெவலப் பண்ணது தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு தப்பாக இருக்கே தவிர மற்றபடி டெக்னிக்கல் வைஸாக பார்க்கும்போது இந்த சீரீஸ் பயங்கரமான ஸ்ட்ராங் தான். பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸு பிஜிஎம்சி எல்லாமே எஃபெக்டிவாக போட்டு கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி இந்த சீரீஸில் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தரோட பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது பிரியா ஆனந்த் வருவாங்க. ஸோ அவங்களோட கேரக்டர் டெவலப்பிங் பெருசாக டெவலப் பண்ணாமல் அந்த 7வது எபிசோடில் ஒரு பீக் எபிசோட் அவங்களுக்கு வந்து ஒரு வெயிட்டான கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி பில்டப் கொடுத்துருக்காங்களே தவிர அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அது ஆன் ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் ஆகலை அப்படிங்கிறது தான் என்னோட பர்சனல் தாட். இது மாதிரி தான் எல்லா கேரக்டர்ஸுமே அரைகுறையாக டெவலப் பண்ணனால அவங்க உட்காந்து பெர்ஃபார்ம் பண்ணாலுமே அது பெர்ஃபார்மன்ஸ் வெளியே தெரியல. முடிஞ்சவனா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சீரிஸுக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 2 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு சர்வைவல் த்ரில்லர் ட்ராமா. முடிஞ்சவனா ட்ரை பண்ணி பாருங்க.